கடினமான உழைப்பாளி. அவன் கண்ணனிடம், "நீ உழைத்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும், நான் உனக்கு உதவுகிறேன்" என்றான். இருவரும் சேர்ந்து பூங்காவை உருவாக்க ஆரம்பித்தார்கள். முதலில் கண்ணன் சோம்பேறித்தனமாக இருந்தான். ஆனால் முருகன் அவனை ஊக்குவித்தான். "கண்ணா, உழைப்பு எப்போதும் பலன் தரும்" என்று சொன்னான். கண்ணன் முருகனுடன் சேர்ந்து கடினமாக உழைத்தான். அவர்கள் பூக்களை நட்டார்கள், புல்தரையை சீரமைத்தார்கள் மற்றும் ஒரு அழகான குளத்தை உருவாக்கினார்கள். போட்டி நாளில் அவர்களின் பூங்கா அனைவரையும் மகிழ்வித்தது. நீதிபதிகள் அவர்களின் பூங்காவை பாராட்டினார்கள் மற்றும் கண்ணனும் முருகனும் பரிசை வென்றார்கள். கண்ணன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் தன் அம்மாவிடம் சென்று, "அம்மா, நீ சொன்னது சரியாக இருந்தது. உழைப்பு எப்போதும் பலன் தரும்" என்றான். அன்றிலிருந்து கண்ணன் எப்போதும் கடினமாக உழைக்க ஆரம்பித்தான். அவன் ஒரு வெற்றியாளனாக மாறினான். கதையின் பாடம்: உழைப்பு எப்போதும் பலன் தரும், சோம்பேறித்தனம் வெற்றியை தராது.